கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சன்னா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெள்ளை கொண்டக்கடலையை ஊற வச்சு நான் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, சோம்பு, பேலீஃப், கிராம்பு, ஸ்டார் ஐன்ஸ், பட்டை, வெங்காயம், மஞ்சள் தூள். 1/2 kg பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், தயிர், புதினா கொத்தமல்லி, ரெட்சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, எண்ணெய். இந்த மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சி பூண்டு, சோம்பு, கொத்தமல்லி, புதினா. இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். குக்கரில் நெய் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் பிரியாணி இலை, பட்டை, ஸ்டார் ஐன்ஸ், லவங்கம், சோம்பு இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரா ஸ்மெல்ல போய் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 kg பாஸ்மதி ரைஸை கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ இது பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ்லாம் உடையாத மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குக்கர் மூடியில் கேஸ்கெட் போட்டுக்கோங்க, விசில் வைக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 20 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த பிரியாணியை பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம்.
பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தயிர் பச்சடியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.